அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. அதில் வெறும் ஒரு 7 நிமிஷத்தை நீங்கள் செலவு செய்யுங்க. அவ்வாறு நீங்கள் செலவு செய்தால் இவ்வுலக வாழ்க்கையிலும் மறுவுலக வாழ்க்கையிலும் பெருத்த மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். முதலாவது நிமிஷம் நீங்கள் சூரை இஹ்லாஸை 3 முறை படியுங்கள். அவ்வாறு நீங்கள் 3 முறை படிப்பதால் குரானில் 3இல் ஒரு பகுதி குரானை படித்ததற்கான நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று சஹீ ஹதீஸில் பதிவாகியுள்ளது. சூரை இஹ்லாஸ் தெரியாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் என்று 3 முறை படியுங்கள். ஒரு நிமிடம் கழிந்துவிட்டது. 2வது நிமிடம் நீங்கள் தூங்குவதற்கு முன்பாக சூரா பஹ்ராவின் கடைசி 2 ஆயத் ஆமன ரசூலு என்று ஆரம்பிக்குமே, அந்த 2 ஆயத்தை நீங்கள் படிப்பதால் ஷைத்தானிலிருந்து நமக்கு சூழ்ச்சியிலிருந்து நமக்கு பாதுகாக்கும். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் நாம் இருப்போம். இது 2வது நிமிடம் கழிந்து விட்டது. 3வது நிமிடம் சுபஹானல்லா 33 தடவை, அல்ஹம்துலில்லா 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை. இதை நீங்கள் படிப்பதனா 100 தடவை. நீங்கள் ஒவ்வொரு தடவை ஒரு தஸ்பி சொன்னாலே ஜன்னத்தில் ஒரு மரம் நடப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மொத்தம் 100 தடவை ஆகிறது. என்றால் எண்ணி பாருங்கள். நமக்காக 100 தடவை நாம் படிப்பதால், ஒரு நிமிடத்தில் நாம் படிப்பதால் அல்லாஹு தாலா இங்கே 100 மரம் நமக்காக நட்டு வைத்திருப்பான். ஜன்னத்தில் பூஞ்சோலையாக இருக்கும். நாம் ஜன்னத்தை செல்லும் பொழுது 3 நிமிடங்கள் முடிந்துவிட்டன. 4வது நிமிடம் அஸ்தகுஃபிருல்லா, பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லாஹு தாலாவிடம். அஸ்தகுஃபிருல்லா என்று ஒரு நிமிடத்தில் 50 தடவை நாம் படிக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே 100 தடவை படித்து கொண்டிருந்தார். இதனால் நமக்கு என்ன லாபம் கிடைக்கப் போகிறது? இதனால் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, நம்முடைய ஆயுள் நீடிக்கப்படுகிறது, நம்மளுடைய பிள்ளைகளும் செல்வங்களும் அல்லாஹு தாலா அதிகமாக பர்க்கத்தை கொடுப்பார். 4 நிமிடங்கள் கழிந்து விட்டன. 5வது நிமிடம் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் கூறுவது. நீங்கள் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்ற ஒரு ஸலவாத்தை நீங்கள் சொல்லுவதனால் அல்லாஹு தாலாவிடமிருந்து ஒரு முறை நீங்கள் சொன்னாலே போதும், 10 முறை அல்லாஹு தாலா நமக்கு மீது ரஹ்மத்தை அளிப்பான். அவ்வாறு இருக்கும்போது ஒரு நிமிடத்தில் என் கணக்குப்படி 55 தடவை நாம் சொல்ல முடியும். அவ்வாறு சொன்னால் நமக்கு மேல் அல்லாஹு தாலா ஒரு முறைக்கே 10 தடவை என்றால் நாம் 55 முறை கூறினால் அதற்கு மேலே சொல்பவரும் இருக்கிறார்கள். அந்த நன்மையை நாம் பெற்றுவிடுவோம். 6வது நிமிடம் ஃபஜர் தொழுகைக்கு பின்பாக லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் வஹுவா அலா குல்லி ஷையின் கதீர் என்று நீங்கள் கூறுவதனால் 10 நன்மைகள் நமக்கு எழுதப்படும், 10 பாவங்கள் நமக்கு அளிக்கப்படும், சைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து நமக்கு பாதுகாப்பும் கிடைக்கும். கடைசியாக 7வது நிமிஷத்தில் நீங்கள் ஒரு நன்மையை மற்றவர்களுக்கு பகிர வேண்டும். உதாரணத்துக்காக என்னுடைய இந்த வீடியோவை நீங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்தீங்கன்னா இதை படித்தவர்கள், இதை பார்த்தவர்கள் இந்த 7 நிமிஷத்தை அவர்கள் கடைப்பிடித்தால் அவர்கள் படித்த அத்தனையுடைய நன்மைகளும் உங்களுக்கும் சேரும். நீங்கள் தூங்கிக் கொண்டே இருந்தாலும் சேரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதனால் தினமும் ஒரு 7 நிமிடத்தை அவசியம் நீங்கள் செலவு செய்யுங்கள். இன்றிலிருந்தே நீங்கள் ஆரம்பித்து விடுங்கள். இந்த உலகிலும் மறு உலகிலும் நமக்கு அவசியம் வெற்றி கிடைக்கும். இந்த வீடியோவை லைக் செய்யுங்க, மற்றவங்களுக்கு பகிருங்க. ஜஸக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.